இந்த கன்னிராசிக்கு பிரச்சனையே இந்த திருமணம் மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் என்ன ஆகும்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு மனைவி, ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய மனைவி நல்லா அழகாக இருக்கணும், புலமையாக இருக்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒரு பெண்ணாக இருக்காங்க கன்னிராசி அப்படின்னா வரக்கூடிய கணவன் நல்ல போஸ்ட்டில் இருக்கணும். அது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அதுமாதிரி வீடு, கார், லக்ஸுரி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் இந்த கன்னிராசி என்பதாக இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய கணவரும் மனைவியோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க கடைசியில். அப்போ என்ன ஆகுனா வாழ்க்கையில் ஒரு வெறுமையை, ஒரு கஷ்டத்தை, மனக்கசப்பை, அது மட்டும் இல்லாமல் ஒரு குறையுடன் வாழக்கூடியவர், அதுவும் திருமண வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் வாழக்கூடிய கன்னிராசி என்பது யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு குறை இருக்கும். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். சில பேருக்கு திருமணம் முடிஞ்சு அந்த குறை அதிகமாகி விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.